மாமா, உங்களுக்கு சாப்பிடக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் சரோஜினி, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதுங்க மாமா, ஏதாவது சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லா இருக்கும். எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம் சரோஜினி. ஆனந்தி, பெரிய ஆனந்தி, என்னாச்சுப்பா? உடம்புக்கு என்ன பிரச்சனை? எம்மா, தம்பிக்கு வயிறு சரியில்லையா? வயித்தால போதான் வயிறு வலிக்குதான். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்க. கிளம்ப சொல்லுங்கம்மா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறியும். பெரிய ஆனந்தி, இதே படுத்துக்கிறதா சரி வராது, கிளம்பியா? அண்ணன் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவான், போய் பார்த்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துருங்கய்யா. எம்மா, என்னால இப்ப எங்கேயும் வர முடியாதும்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டேம்மா, படுத்திருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பெரிய ஆனந்தி, இப்படி படுத்தே கிடந்தீங்கன்னா எப்படி சரியாகும்? ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசி போட்டாதான்ப்பா சரியாகும். என்னாச்சுன்னு தெரியலையே, திடீர்னு இந்த மாதிரி வந்திருக்கே. நேத்து ஏதோ வித்தியாசமா எதுவும் சாப்பிட்டியப்பா? இல்லம்மா, அப்படி எதுவும் சாப்பிடல. நாங்க எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாடு தானே நீயும் சாப்பிட்டிருப்ப. பிறவியா உனக்கு மட்டும் எப்படி ஆச்சு? தெரியலம்மா, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கு. நீங்களும் போயிட்டு வாங்க. நீ இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கொஞ்சம் விட்டுட்டு எப்படியா நாங்க மட்டும் போயிட்டு வர முடியும்? நீ அங்க வந்து ரூம்ல படுத்துக்கப்பா, அப்பயாவது எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா ஆனந்தியாக ரூம் எல்லாம் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்க வந்து ரூம்ல படுத்துக்க. நீ வரலன்னா சித்தியும் சித்தப்பாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அங்க வந்து நிக்க முடியலன்னாலும் பரவாயில்லப்பா, ரூம்ல வந்து படுத்துக்க. நீ வந்தனாது பேர் இருக்கும்ல. ஆமா ஆனந்தி, நீ ஏற்கனவே மாப்பிள்ளைய பிடிச்சி அடிச்சுட்டாங்க, பத்திராளி ரொம்ப கோவத்துல இருக்கா. நீ இப்ப இந்த நிச்சயத்துக்கு வராம வீட்டுல இருந்தீங்கன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவையா. அம்மா சொல்லியல்ல, சொல்லு கேளுப்பா, கிளம்பு. எம்மா, சித்தி வருத்தப்பட மாட்டாமாக்கு புரிஞ்சுக்கிடுவா, நீங்க சொல்லுங்க. எனக்கு வயிற்று வலியை எழுந்து நிக்க கூட முடியலன்னு சொல்லுங்கம்மா. சித்தியும் சித்தப்பாவும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாம்மா. என்னால எழுந்து உட்காரவே முடியலன்னு சொல்லி கொஞ்சம் படுத்திருந்தா நல்லா இருக்கு. நான் இப்படி படுத்துக்கிடியம்மா. நீங்களாம் பேத்து வாங்க. ஆனந்த், உன்னை எப்படி ஒத்தையிலங்க விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி அங்க போய் நிம்மதியா இருக்க முடியும்? எழுந்துருன்னு சொல்லி அதெல்லாம் ஆஸ்பத்திரி போவோம். இல்லண்ணே, என்னால இப்ப எழுந்துக்கவும் முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமா எழுந்திருக்கேண்ணே. நீங்களாம் பேத்து வாங்க. எப்படிப்பா உன்னைய ஒத்தையில விட்டுட்டு போக மாட்டீங்க? அப்ப எல்லாரும் போட்டா நான் மட்டும் இங்க இருக்கேன். வேண்டாண்ணே. மாமா, நான் வீட்ல இருந்து அவரை பாத்துக்கிட்டேன். அத்தை, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கத்தை, நான் பாத்துக்கிட்டேன். நான் அவருக்கு கஞ்சி ஏதாவது வச்சு கொடுக்கேன். இல்லம்மா சரோஜினி, அவன் ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு ரொம்ப முடியாம இருக்குன்னா நீ எப்படி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவ? அத்தை, நான் அப்படின்னா உங்களுக்கு போன் பண்றேன். இல்லன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாங்க, நீங்க போயிட்டு வாங்க, சரியாயிரும். இல்ல இல்ல, அது சரிப்பட்டு வராது. ஏம்மா, நான் இங்கே இருக்கேன். தம்பி ஒரு நாள் கூட இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்ததே கிடையாது. இன்னைக்கு இப்படி படுத்திருக்கான்னா அவனுக்கு ரொம்ப ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. அதனால நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் இங்கே இருந்த தம்பிய பாத்துக்கிட்டே. வேண்டாம் மாமா, இது முக்கியமான ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அதான் நான் கூட இருக்கேன்ல, நான் நல்லா பாத்துக்கிட்டேன் மாமா. ரொம்ப முடியலன்னா நான் உங்களுக்கு போன் பண்றேன். எதுக்காக எல்லாரும் போகாம இங்கே இருக்கணும்? அப்புறம் சின்னத்தை ரொம்ப வருத்தப்படுவோம். எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏல சரோஜினி, என்னால இவனை இப்படி விட்டுட்டு போக முடியாது. அதனால நீ எல்லாரும் போகும்போது கூட கிளம்பு. நான் என் மகன் கூட இருந்து நல்லா பாத்துக்கிறேன். ஏம்மா, நீங்க இங்க இருந்து எப்படி தம்பிய பாத்துக்கிடுவீங்க? நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் தம்பி இங்க இருந்து பாத்துக்கிட்டே. ஏ லட்சுமணா, நானாவது சரோஜினியாவது இருந்தா கஞ்சியாவது வச்சு கொடுப்போம். ஏதாவது சின்ன சின்னதா மருந்தாவது பார்த்து கொடுப்போம். நீங்க இருந்தா என்ன செய்வாங்கன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் வர மாட்டீங்கல்ல. ஏத்தே, நான் பாத்துக்கிட்டே, நீங்க போயிட்டு வாங்க. சின்னத்தை கேட்டாவனா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதனால சரோஜினி வரலன்னு சொல்லுங்க. நீங்க போங்கத்தே, நான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப முடியலன்னா கண்டிப்பா யாருக்காவது போன் பண்ணுவேன். ஏம்மா, அத சரோஜினி இருந்து பாத்துக்கிட்டீங்களா? நீங்க கிளம்புங்கம்மா. எல்லாருமே போனாலும் நான் என்னையும் பாத்துக்கிடுவேம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டாப்பா, சரோஜினியாவே இருக்கட்டும். உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா போனாதவ பண்ணி எங்களுக்கு சொல்லுவ பத்தியா. அதனால அவங்க இருந்து உன்னை பாத்துக்கிடட்டும். ஏம்மா, நானும் இங்க இருந்து தம்பிய பாத்துக்கிட்டே. ஏய்யா லட்சுமணா, அதான் சரோஜினி இங்க இருக்கல்லையா. நீ வரலன்னா கண்டிப்பா சித்தியும் சித்தப்பாவும் வருத்தப்படுவாங்க. அதனால நீ கண்டிப்பா வரணும். சரிம்மா, அப்ப அங்க நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் கார்ல வாரேன். அப்பாவை கூட்டிட்டு போகணும்ல. நான் கார் எடுத்துட்டு வரேன், கார்ல அப்பாவை கூட்டிட்டு வரேன். அங்க நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் தம்பியை பார்க்க இங்க வந்துருவேன். என்னே, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்கண்ணே. நீங்க வேணா அடிக்கடி போன் போட்டு கேட்டுக்கிடுங்க. அதான் சரோஜினி கூட இருக்கல, எதுவா இருந்தாலும் அவ பாத்துக்கிடுவா.
அம்மையும் அப்பாவையும் கூட்டிட்டு கிளம்புங்கண்ணே. சரி ஆனந்தி, நாங்க எல்லாரும் கிளம்பியோம், நீ பாத்துக்க உடம்ப. என்ன சரோஜினி அம்மா உனக்கு கஞ்சி ஏதாவது வச்சு கொடுத்து நல்லா பாத்துக்கம்மா. ஃபங்க்ஷன் முடிஞ்சோட்டு வந்துருவோம். சரிங்க தே, நான் பாத்துக்கிட்டே, நீங்க பயப்படாதுங்க. வேணா அப்பப்ப போன் வச்சு கேட்டுடுங்க தே. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்பியே போயிட்டு வரோம். சரி தே. இம்மாடி குழந்தையாரே, என் தம்பிய பத்திரமா பாத்துக்கம்மா. இது வரைக்கும் இவனுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம வந்ததே கிடையாது. இன்னைக்காவது தலைவலி காய்ச்சல்னு வந்தாலும் ஒரு மாத்திரை தான் எடுத்து போட்டுவான், துள்ளி குதிச்சுட்டு வேலைக்கு வந்துருவான். இன்னைக்கு என்னடான்னா எலும்ப முடியாம படுத்திருக்கேங்க, எனக்கு ஒண்ணும் ஓடையில. கவனமா பாத்துக்கம்மா, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போனாட்டி நான் உடனே வந்துருவேன். சரி மாமா, நான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன்னா எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ நம்பர் இருக்கு, எனக்கு போன் அடிச்சு சொல்லு, நான் உடனே ஆட்டோக்கு போன் பற்றி அவன் 5 நிமிஷத்துல வந்துருவான். சரி மாமா, நான் பாத்துக்கிட்டேன். சரிம்மா, கவனிச்சுக்க, போயிட்டு வரேன். ஆனந்தி, ரொம்ப முடியலனாலும் தாங்கிட்டே இருக்காத சொல்லிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போயிரு. அண்ணன் போயிட்டு வரேன்ப்பா. சரிண்ணே. இப்பதான் எல்லாரும் போக வச்சாச்சு. இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஹலோ சம்மந்தி, என்ன கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டே இருக்க சம்மந்தி, இப்பதான் வண்டி வந்துச்சு. என்ன ஒரு 3/4 மணி நேரத்துல அங்க வந்துருவோம். வந்துட்டே நான் உங்களுக்கு போன் அடிக்க சம்மந்தி. அதுக்கு பிறகு நீங்க கிளம்புங்க. சரி சரி. ஆமா, நான் இன்னைக்கு சொன்னேன்ல, அதுபடி பண்ணிட்டீங்களா? என்னது சம்மந்தி? அதான் என் மகன் அடிச்சானே, அந்த பையன் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இந்த நிச்சயத்துக்கு அவன் வரமாட்டான் தானே? வரமாட்டான் சம்மந்தி, வரவே மாட்டான். நீங்க சொன்ன பிறகு நான் செய்யாம இருப்பானா? அதெல்லாம் தெளிவா பேசியாச்சு. நிச்சயத்துக்கு அவன் வரமாட்டான். சரி சரி. அதே மாதிரி வந்தா நிச்சயமும் நின்றோம், கல்யாணமும் நின்றோம் சொல்லிட்டேன். நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க சம்மந்தி. அதான் வரமாட்டான்னு சொல்லிட்டேன்ல, பேரவேட்டேன். நல்லபடியா எனக்கு நிச்சயம் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வாங்க. சரி சரி. சீக்கிரமா கிளம்பிட்டு போன் பண்ணுங்க, நான் வைக்கிறேன். எப்பே யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? போன் பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இதுல கேள்வி வேற கேள்வியாச்சா? வாசல்ல வந்து வண்டி நிக்குது, ஒருத்தரும் போய் ஏறின பாடு இல்ல. மாணிக்கன்னா சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் ஏறி இருக்கா. என்ன 2 பேரும் உள்ள என்னதான் கும்மி அடிச்சிட்டு கிடக்குறீங்களோ தெரியல. போங்க, போய் வண்டியில ஏறுங்க. வண்டியில ஏறி இருக்கட்டும், நீங்க யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? சம்மந்தி சம்மந்தின்னு பேசுறீ, யாரு? எங்க அம்மையா? ஆமா, எனக்கு உங்க அம்மா மட்டும் தான் சம்மந்தி. அப்படின்னா நெட்ட மாதிரி அம்மையா? என் மகன் சிலுக்காக பாத்திருக்க மாப்பிளையோட அம்மையா எனக்கு சம்மந்தி தான். ஆதியதான் போன் போட்டா கிளம்பியாச்சானு. ஆதியிட்ட தான் பேசிட்டு இருந்தது. என்ன உனக்கு? போய் வண்டியில ஏறுனா யாரா? ஆதியிட்ட எதுக்காக வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தியா? ஏ பாரு கோமரி, உனக்கு இது தேவையில்லாத கேள்வி சொல்லிட்டேன். சொல்லுங்க தே, யார் வரமாட்டா? வரமாட்டான்னு உத்தரவாதம் கொடுக்குறியா? அவன் யார் வரல? அது எல்லாரும் மண்டபத்துக்கு வந்தாச்சான்னு கேட்டாவே நாங்க என்ன புறப்படவே இல்லைன்னு சொன்னேன். உன் காது இருக்கே காது, அதுல ஈயத்ததான் காய்ச்சி ஊத்தணும். ஒண்ணும் ஒழுங்கா கேட்டு தொலைய மாட்டேங்கி. அப்படி இல்ல, நீங்க அவன் வரமாட்டான்னு சொல்லி நான் காதால கேட்டேன். ஆமா, இந்த காதை வச்சு நல்லா கேட்டுப்பா. முடிய மொத்தத்தையும் போட்டு மறைச்சு வச்சிருக்கா. காது பரவி எப்படி கேட்கும்? கேட்டுட்டா இந்த காதுல அப்படியே வந்து எல்லாம் விழுந்துட்டு. நான் 10 தடவை கூட்டாலே 10வது சத்தத்துக்கு 10 மைலுக்கு அங்க வந்து ஆன்னு சொல்லுவா. இதுல ஒரு காது நல்லா கேட்டிருக்கும். நாங்க இன்னும் புறப்படலாம், புறப்பட்டு வாரோன்னு சொன்னேன். உனக்கு அது வரமாட்டான்னு வந்து விழுந்துருக்கு காதுல. போய் வண்டியில ஏறு. நான் வண்டியில ஏற முன்னாடி என் தங்கச்சி கிளம்பிட்டாளான்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, பெரிய பாசம் மலர்வலி. அவளை கூட்டிட்டு வந்தாலே இவ வண்டியில ஏறுவாரு. ஏன் உன் தங்கச்சிக்கு தானா வந்து ஏற தெரியாதோ? நீ தான் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து ஏத்தணுமா? எத்தே, நான் என் தங்கச்சி கிளம்பிட்டாளானே பார்த்து கூட்டிட்டு வரத்தான் போறேன். வந்து வண்டியில தான் ஏறுவேன், நீங்க ரொம்ப பேசாண்ட. கியாதி எடுப்பா சொல்ல சொல்ல கேட்காம ஓடிட்டாளே, எனக்கு எதுவும் சண்டைக்கு வந்திருக்குமா? அவனை கூட்டிட்டு வரதான் போறாளோ, ஒரு கூட்டிட்டு வந்துருவாளோ? என்ன நடந்தாலும் சரி, அவனை வண்டியில மட்டும் ஏறவே விட்டுறக்கூடாது. அவன் மட்டும் வந்தா என் மகன் நிச்சயம் நடக்காது. அது நல்லபடியா நடக்கணும்னா இவன் வரவே கூடாது. வந்தாலும் இவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மண்டபத்துக்குள்ளே நுழைய விடாம பண்ணிடுறேன். ஏத்தே, சின்ன பொண்ணை பாத்தீங்களா? வாங்கடி வாங்க, ஒரு வாட்டி வந்து சின்ன பொண்ணு பாத்தியல பெரிய பொண்ணு பாத்தியலான்னு வந்து என்கிட்ட கேளுங்க. இல்லத்தே, சின்ன பொண்ணு காணாத கேட்டேன். அப்பவே மாணிக்க கூட்டிட்டு போய் வண்டியில ஏறிட்டான். நீ இவ்வளவு நேரமா மினுக்கிட்டு கிளம்புற போல அப்படிதானே?
ஏத்தே இவ்வளவு நேரம் சிலுப்பாவை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் என்ன ரெடி ஆகலத்தே. என்னது ரெடி ஆகலையா? நீ ஒண்ணு ஆவണ്ട, இப்படியே போய் வண்டியில ஏறுப்பா. நேரம் ஆகி தொலைஞ்சிட்டு. ஏத்தே முடியாதே, ஒரு அரை மணி நேரம் போறேங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆமா, 6 மணி நேரம் பொறுப்பாவே. இங்க வார் மாதிரி உள்ள போய் சேலைகளை ஏதாவது எடுக்கணும்னா கையில எடுத்துட்டு வந்து அத வந்து ரூம்ல கட்டிக்க. நீ இங்கே நின்னு வெயிட்டிட்டு 1 மணி நேரம் ரெடி ஆகிறதுக்கு நேரம் இல்ல. போ, சேலை ஜட்டி கையில தூக்கிட்டு வா, அத வந்து கட்டிக்க. ஏத்தே ஒரு கவனத்தை டக்குனு போட்டு வந்துருவேன். எதுக்கு போடணும்னாலும் அங்க வந்து போடு. கையில அள்ளிட்டு வா, போ. மண்டபத்துக்கு நம்ம போன பிறகுதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணணும், அதுக்கு பிறகு அவிய வருவாவே. அதுக்குள்ள நீ கவுடு போடுவியா இல்ல கடாயை போடுவியா, எதனாலும் போட்டுக்க. சரி போய் எடுத்துட்டு வரேன். போன உடனே எனக்கு ஒரு தனி ரூம் தந்துடணும். ஆமா, பொண்ணு அப்படியே தனி ரூம் கொண்டு வந்து தந்துருவாவே. ஒரு கக்கூஸ் ரூமுக்குள்ள போய் மாட்டிட்டு கிளம்புறதுக்கு பாரு. என்னது கக்கூஸ் ரூமா? சரி அங்கெல்லாம் போய் என்னால ரெடி ஆக முடியாது, நான் இங்கே ரெடி ஆயிட்டு வரேன். வண்டி இப்ப கிளம்பிராப்ப இங்கே கடை. மெதுவா ரெடியாகி கல்யாணத்துக்கு வா போறோம். ஷோ கடவுளை, இந்த போய் எடுத்துட்டு வரேன், நில்லுங்க. ஒரு உடுப்பு போடணுமா, காலையில இருந்து அதை போட்டுட்டு கூட வேலையை பார்த்திருக்கலாம். கிளம்பியே என்ன கிளம்பிட்டு கிடக்காளுவே. என் மவளாவது ரெடி ஆகி தொலைஞ்சாலே இல்லையா, அதுவும் தெரியல. இந்த நெட்ட மாதிரி தான் ரெடி பண்ணி விட்டேங்க. என்னத்த பண்ணினாலும் எதுவா இருந்தாலும் மண்டபத்துல போய் பார்த்துக்கிற வேண்டியதுதான். என் பிள்ளைக்கு இந்த நிச்சயம் நல்லபடியா நடந்தா மட்டும் போதும். ஏமா வந்தாலும் போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. சரோஜினி, சரோஜினி ஏக்கா, என்னக்கா நீனு போவிலி? எல்லாருமே போய் வண்டியில ஏத்தவல. எல்லாரும் வண்டியில ஏத்தவ, நீ வரலல்ல, அதான் உன்னை கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். வா போவோம் குழந்தைங்க. ஏக்கா நானும் வரல, அவரும் வரல. என்னது வரலையா? ஏன் என்னாச்சு? ஏக்கா அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என் மாமியாக்களே போன்ல பேசும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதான் பாக்கலாமேன்னு வந்தேன். இப்பதானே தெரியுது. என்னதுக்கா, என்ன சொல்லியாவி, என்ன போன்ல பேசினாவ? அவன் வரமாட்டான் வரமாட்டான், கண்டிப்பா வரமாட்டான்னு சொன்னாவ. யார்ட்ட தெரியுமா? அந்த சிலுப்பாக்கு பாத்துருக்க மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, ஏதோ இருக்கேன்னு டவுட் பண்ணிட்டு இங்க வந்தேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு, உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாமலாம் வரல, வேற ஏதோ இருக்குது. ஏக்கா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, அவருக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லை. ஆமா, திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அதுவும் நிச்சயத்தன்னைக்குன்னு பார்த்து அவரு மாப்பிள்ளைய அடிச்சிருக்காரு, அதுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நிச்சயத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு அன்னி சொல்லியிருப்பாங்க போல. அதனால என் மாமியார் கிழமை அவன் கண்டிப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு நினைச்சு எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. அதனாலதான் இங்க வந்து இல்லைன்னா நேரமே வண்டியில ஏறிப்பேன். நான் டவுட் பட்டுட்டு வந்தது கரெக்டா தான் இருக்கு. வா இப்பவே போய் அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஏக்கா அவருக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லக்கா, பேதி ஆகுது. நீ இருக்காக தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கா? அப்படிலாம் நீ நினைக்க மாதிரி எதுவும் இல்லக்கா, வயிற்று வலியா இருக்குதான் பேதி ஆகுதான். அதான் படுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. படுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு, ஆஸ்பத்திரிக்கு போலியா? இல்லக்கா அத்தை கூட கூப்பிட்டாவ, அத்தான் கூப்பிட்டாவ, யார் கூப்பிட்டோம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாவ. போக மாட்டாரு, அவர்தான் உடம்புக்கு நல்லதானே இருக்கு, வேற எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவாரு? இது ஏதோ நடிப்பு. இவர் வராதுக்கு என் மாமியார் கலைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவர் ஒய்யா பாத்ரூமுக்கு ஓடி ஓடி போனாரோ? நீ அந்த மாதிரி எதுவும் பாத்தியோ? இல்லக்கா அப்படிலாம் போனதுன்னு பாக்கல, கட்டிலே தான் படுத்து கிடக்காரு. காலையில முழிக்கும் போதெல்லாம் நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு நான் கிளம்பலாங்க ரூமுக்கு போனா அப்பதான் படுத்து கிடந்தாரு. மாமா எதுக்கு படுத்து கிடக்கியே, கிளம்புங்கன்னு சொன்னேன். அப்பதான் எனக்கு வயிற்று வலிக்குது பேதி ஆகுதுன்னு சொன்னாரு. ஆஸ்பத்திரிக்கு வாங்க மாமான்னு எவ்வளவு கூப்பிட்டே வரலன்னு சொல்லிட்டாரு. லட்சுமி மாமா வந்து கூப்பிட்டு பார்த்தாவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாவ. அத்தையும் எவ்வளவு சொல்லி பார்த்தாவ, எல்லாரும் சொல்லியும் கேட்கவே இல்லக்கா. எல்லாரும் நிச்சயத்துக்கு கிளம்பி போங்க, நான் இங்கே பாத்துக்கிடுவேன்னு சொன்னாரு. நான் தான் அவரை பாத்துக்கிட்டேக்கா வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்க்கா. இங்க பாரு சரோஜினி, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. பேதியாவது நான் ஓயாம ஓடிக்கிட்டு இருப்பார்ல, அப்படி எதுவும் இல்லாம திடீர்னு கட்டில பத்திட்டு வயிற்று வலிக்குன்னா என்ன அர்த்தம்? வாபி என்ன அதுன்னு கேட்போம். இல்லக்கா எதுவும் கேட்கண்டா, அவருக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் மாத்திரை எழுதி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போவாரு. நான் எத்தனையோ நாள் பாத்துருக்கேன், ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாரு, வீட்டுக்குள்ள இப்படி படுத்தும் கிடக்க மாட்டாரு. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கும் போகல, பாத்ரூமுக்கும் போகல, அதிலேயே படுத்து கிடக்காம என்ன அர்த்தம்? எலும்பு முடியலன்னு சொன்னாருக்கா. அந்த அளவுக்கு எலும்பு முடியலன்னா அவர் ஆஸ்பத்திரி போயிருக்கணும்ல. அவர் சொல்லியதுல நீங்க என்ன நம்பல, நான் நம்ப மாட்டேன். வா பெரிய திட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போம். ஏக்கா உண்மையிலேயே நீ சொல்லிய மாதிரி ஏதாவது இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம்க்கா. நிச்சயத்துக்கு எல்லாரும் கிளம்பிட்டுக்கா, போயிட்டு வரட்டும். இதை நீ பெருசாக்கிறாதக்கா, முதல்ல நிச்சயம் நடக்கட்டும். நீ உன் மாமியார் சொன்னது ஒழுங்கா கேட்டியா? அதான் கேட்காம விட்டுட்டு அரை குறைய கேட்டுட்டு வந்தேன். டவுட்லயே தான் வந்து நான் டவுட் பட்ட மாதிரி தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஆகட்டும், அந்த கேள்வி அதுக்கு வர வச்சுக்கிறேன். ஏக்கா இதை விடுக்கா, நிச்சயத்துக்கு எல்லாரும் கிளம்புங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க தானே இருக்கா, அவருக்கு துணையா நானும் கேட்கேன். முடியெல்லாம் ரெண்டு சேர்ந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். ஏக்கா வேண்டாக்கா, நான் ஒத்தையில இருந்தே அவரை பாத்துக்கிடுவேன். நீ கிளம்புக்கா, உன் நாத்தனாரோட நிச்சயம். நீ போவேல சரி வராது, அத்தை யாசுவே. கிளம்பி போக்கா, யாராவது போறேன், போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்.
சரிக்கா போயிட்டு வா. இந்த கிழவியோட சரியா இருக்கட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணபடி. அக்கா ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? ஒருச்சுமே அக்கா சொல்லியதான் உண்மையா இருக்குமோ? மாமா பேதியாவது இருந்தாரு, ஆனா ஒரு நேரம் பாத்ரூமுக்கு போய் நான் பாக்கலையே. அப்படியே ஒரே இடத்துல கட்டில தான் பட்டு கிடக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிச்சயத்துக்கு போகணுங்கிறது மட்டும்தான் நினப்புல இருக்கு. அப்படின்னா